வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இப்போ நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு டிலே சர்க்யூட். ஒரு சர்க்யூட் ஆன் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் 2 செகண்டோ 3 செகண்டோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், உங்களுக்கு ஆஃப் அல்லது ஆன் இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். இந்த சர்க்யூட் தான் ஒரு டிலே சர்க்யூட். பர்டிகுலர் டிலே சர்க்யூட் நமக்கு எங்கே தேவைப்படுது அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு லோடு, எலக்ட்ரிக்கல் லோடு ஒன்று கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு 9 வோல்ட் பல்ப் இருக்குது. இந்த இடத்துல புஷ் ஆன் சுவிட்ச் இருக்குது, ஒரு ரிலே இருக்குது, ஒரே ஒரு கண்டென்சர் இருக்குது, ஒரு 5/7 டிரான்சிஸ்டர், இந்த இடத்துல ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்க்யூட்டில் இப்போ என்ன பண்ணிட்டேன், புஷ் பட்டன் அமுத்தினோடனே பல்ப் ஆஃப் ஆயிடுச்சு, மறுபடியும் அதுவே ஆன் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒன்ஸ் அகைன் நான் என்ன பண்ணுறேன், புஷ் பட்டன் ஆன் பண்ணோன்னே ஒரு பர்டிகுலர் 2 செகண்ட்ஸ் கழித்து உடனே பல்பு ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ புஷ் பட்டனை அமுத்தினோடனே ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆகிட்டு 2 செகண்ட் கழித்து அதுவே ஆன் ஆயிரும். இதான் சர்க்யூட். ஓகே, இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். டிலே சர்க்யூட்ஸ். ஓகேவா, இப்போ பார்க்கலாம். இதுதான் ஒரு பிளாக் டயக்ராம் வித் டயக்ராமோட கொடுத்துருக்கேன். A simple delay circuit for speaker protection. இப்போ என்ன பர்பஸுக்காக இந்த டிலே சர்க்யூட் தேவைப்படுதுன்னா, ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்கு. என்ன ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனா என்ன ஆக்சுவலாக இப்போ பாருங்கள். இந்த இடத்துல இது ஒரு பவர் ஆம்பிளிஃபையர். லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். எந்த பவர் ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரி, ஓகேவா, ஒரு கிளாஸ் டி ஆகட்டும் இல்லை கிளாஸ் ஏபி ஆகட்டும், இது LA 40/40 ஐசி இருக்குது. இந்த இடத்துல 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கு. பவர் ஆன் பண்ணோன்னே இந்த ஸ்பீக்கரில் உடனே ஒரு பிளப் அப்படின்னு சத்தம் வரும். ரொம்ப டிஸ்டர்ப் இதாக இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி ஆஃப் பண்ணும் பொழுது அந்த சவுண்டு வரக்கூடாது. ஒருவேளை இந்த மாதிரி பவர் ஆன் அதிகமாக வோல்ட் இருக்கிறப்போ ஒருவேளை ஸ்பீக்கர் கூட ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் பொதுவாக பவர் ஆன் பண்ணோன்னே அந்த பவர் சப்ளை ஆனது அந்த எல்லா ஸ்டேஜுக்கும், பயாசிங் சர்க்யூட்ஸ் எல்லா சர்க்யூட்டுக்கும் போகும். குறிப்பாக டப்புன்னு ஸ்பீக்கருக்கும் போயிடும். இப்படி தான் இருந்துச்சு. அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ஆம்பிளிஃபையர் அப்படின்னா ஆம்பிளிஃபையரோட ஸ்பீக்கரோட விலை காஸ்ட்லி, அந்த மாதிரி வந்திருக்கு. அந்த ஸ்பீக்கரை ப்ரொடெக்ட் பண்ணணும். அது மாதிரி பவர் ஆன் பண்ணும்பொழுது ஒரு டப்புன்னு சத்தம் கேட்கும், ஒரு பாப்அப் நாய்ஸ், தேவையில்லாத ஒரு நாய்ஸ் வரும். அதை அவாய்ட் பண்ணுறது எப்படின்னா, ஆன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா ஸ்டேஜுக்கு போகும்போது ஸ்பீக்கருக்கும் போகும். ஒரு 2 செகண்ட் போகாமல் இருந்துச்சுன்னா அந்த சத்தம் வராது, ஸ்பீக்கரும் ப்ரொடெக்ட் ஆகிரும். இதுதான் சர்க்யூட். ஸோ அந்த சர்க்யூட்டுக்கு என்ன தேவை அப்படின்னா, பாருங்கள், இந்த சர்க்யூட் இருக்குது. LA 40/40. இது ஒரு சாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன். இது 500 வாட்ஸ் கிளாஸ் டி போர்டு. எந்த போர்டாக இருந்தாலும் சரி, பவர் ஆன் பண்ணும்போது டப்புன்னு சத்தம் வரும். அதுவும் பர்டிகுலராக ஹை வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகுறது. இது எப்படின்னா, உங்களுக்கு 60 வோல்ட் டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு போர்டு. இந்த போர்டு டப்புன்னு நல்லா சவுண்டு ஃபுல்லாகவே வரும். இதுக்கு கனெக்ட் பண்ணிருக்க சப்வூஃபரும் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஓகே, அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த சத்தம் வராமல் அந்த பாப்அப் சவுண்டு வரக்கூடாது. அதே நேரத்தில் ஸ்பீக்கர் ப்ரொடெக்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் நமக்கு தேவை. அந்த ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் தான் இது உங்களுக்கு. இது ஓகேவா. ஒரு பவர் ஆம்பிளிஃபையர்லேருந்து லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் வருது, ஸ்பீக்கருக்கு போகுது. ஸ்பீக்கரில் ப்ளஸ்ஸு கனெக்ட் ஆகிருக்கு, மைனஸ் காமன் கிரவுண்டு. ஸோ இதிலிருந்து என்ன பண்ணியிருக்கு, இதனுடைய சிக்னல் வர்ற வேவை பார்த்துட்டு இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்டர் ஒர்க் பண்ணும். இதில் ஒரு ரிலே காயில் இருக்கும். இதில் ஒரு ரிலே காயில் இருக்கிறனால என்னாச்சு அப்படின்னா, அந்த ரிலே காயில் என்ன பண்ணும், பவர் ஆன் பண்ணோன்னே 2 செகண்ட் கழித்து ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணும் சர்க்யூட்டில். அப்படி கனெக்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு அந்த சத்தம் வராது. அந்த சத்தம் வராமல் இருக்கணுங்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த சர்க்யூட்டை இம்ப்ளைஸ் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதில் ஒரு BC 5/7 டிரான்சிஸ்டர், ஒரு ரிலே காயில், இது ஒரு ரிலே காயில். இந்த இடத்துல IN 4007 டயோடு இருக்குது. இது ஒரு ஃப்ளைபேக் டயோடு. இது ஒரு இண்டிகேட்டர். இந்த ரிலே காயில் எனர்ஜைஸ் ஆச்சுன்னா இந்த இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணோம். இந்த ரிலே காயில் எப்போ எனர்ஜைஸ் ஆகும்னா, இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும் பொழுது. இந்த டிரான்சிஸ்டர் எப்போ கண்டக்ஷன் ஆகும் அப்படின்னா, அந்த பேஸு கிடைக்கிற வோல்ட்டை பொறுத்து.
எவ்வளோ செகண்ட் கிடைக்கிது அப்படிங்கிற பொறுத்து. இவ்வளோ வோல்டேஜ் இருந்தால் தான் இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். உதாரணமாக 0.5 to 0.7 வோல்ட் கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இது எவ்வளோ நேரம் பேஸில் இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து போல், இது வந்து வே கனெக்ஷன் கொடுத்துருக்கு. சிக்னல் நேராக இங்கேருந்தால் வருது, இது வழியாக கனெக்ட் ஆகிருக்கு. இது ஸ்பீக்கரில் இருக்கும், இப்படி தான் நார்மலாக இருக்கும். பவர் ஆன் பண்ணோன்னே இது நேராக இங்கே போயிட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து மறுபடி ரிட்டர்ன் டு வந்துடும். அதாவது இதோட கனெக்ட் ஆகிரும். கனெக்ட் ஆகிட்டு ஒரு 2 செகண்ட் நமக்கு இது போதும், அல்லது 3 செகண்ட் கழித்து இந்த ஸ்பீக்கரோட கனெக்ட் ஆனால் போதும். இதுதான் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட்னுடைய ஒர்க்கு. இன்னும் நிறையா இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில். ஒரு சிங்கிள் ரிலே காயில் வச்சுட்டு டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச் இருக்குது ரிலேவிலேயே, நாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை 2 சேனல், அதாவது ஒரு ஸ்பீக்கருடைய ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே கட் ஆஃப் பண்ணுற மாதிரி, இல்லை ப்ளஸ் மட்டும் கட் ஆஃப் பண்ணுற மாதிரி நாம் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது BC547 இது ஒரு டிரைவர், ரிலே டிரைவர். நான் ஏற்கனவே சொன்னது தான். அப்போ பேஸுக்கு கிடைக்கிற வோல்ட்டையும் எவ்வளோ செகண்ட் அந்த பேஸில் வோல்ட் இருக்கோ அதை பொறுத்து 2 செகண்ட் பேஸில் ஒரு 0.5 வோல்ட் இருந்துச்சுன்னா 2 செகண்ட் இது ரிலே காயில் கண்டக்ட் ஆகும். அந்த 2 செகண்ட் ரிலே கண்டக்ட் முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் டு தன் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அப்போ இந்த பேஸுக்கு கிடைக்கிற வோல்ட் எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் ரெசன்ஸ் பொறுத்து இருக்குது. இந்த வேரியபிள் ரெசன்ஸ் கிடைக்கிற வோல்ட் இருக்கு இல்லையா, இது எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த கெப்பாசிட்டர் ப்ளஸில் இருக்கு இல்லையா, இதில் கிடைக்கிற வோல்ட்டை பொறுத்து இருக்குது. இந்த இடத்துல 1000 mFD 25 வோல்ட். இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக கொடுத்துருக்கோன்னா, நீங்கள் வியூவர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் நீங்களே மேக் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸுமே ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இந்த சர்க்யூட் டயக்ராமாக எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால், வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட வீட்லேயே அசம்பிள் பண்ணினா தான் நீங்கள் டெவலப் பண்ண முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன மினி ப்ராஜெக்ட் நீங்களே அசம்பிள் பண்ணுங்கள். ஒரு ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணணுன்னா அது கைட்லைன்ஸ்லாம் கொடுக்கணும். என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் தேவைப்படுது, எப்படி ஒர்க் பண்ணுது, சர்க்யூட் டயக்ராம் இதெல்லாம் கொடுத்தா யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம், யார் வேணால் செய்யணும் அப்படிங்கிறது அந்த சேனலுடைய நோக்கம். அது மட்டும் இல்லை, ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 CRT TV செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED TV ட்ரைனிங், UPS இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. விருப்பம் மூலம் யார் வேணாலும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, வயது வித்தியாசம் இல்லை. ஆன்லைனில் படிக்கிறனால உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்து எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் தெளிவாக ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் பார்த்துட்ருக்கோம். ஒரு சிம்பிள் டிலே சர்க்யூட். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது ஒரு சிம்பிள் டிலே சர்க்யூட். இதுக்கு மெயின் என்ன, ரொம்ப சிம்பிள். நமக்கு ரிலே டிரைவரை பற்றி ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2ல் 2 பேருக்குமே ஸ்டூடெண்ட்டுக்கும் கிளாப் சுவிட்சுன்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்போம். அதோட நோக்கமே என்னென்னா, ஒரு ரிலே டிரைவர் எப்படி ஒர்க் பண்ணுது, ஃபியூச்சரில் UPS இன்வெர்ட்டர் இதிலெல்லாம் நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிப்பாக இந்த ரிலே பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அப்போ ரிலேயில் என்னென்ன டைப் இருக்கோ, எப்படியெல்லாம் காண்டாக்ட் ஆகுது, என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் ஒன்றில் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புஷ் சுவிட்ச் கொடுத்துருக்கு. சிங்கிள் புஷ் ஆன் ஆயிரும். இந்த கண்டென்சர் 1000 mFD கண்டென்சர் ஃபஸ்ட்டு புஷ் பண்ணணுன்னு என்ன ஆகுன்னா, ஆக்சுவலாக இங்கே என்ன கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல ஒரு +12 வோல்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, இது வந்து சிக்னல் இன்புட், இது தனி. இந்த 12 வோல்ட் கொடுத்தோன்னே இந்த ரிலே ஒர்க் பண்ணுமானா ஒர்க் பண்ணாது. பட் இந்த புஷ் சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த சுவிட்சை ஒரு செகண்ட் மொமெண்ட்ரலி ஆன் பண்ணி ஆஃப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஜஸ்ட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் போதும். இந்த கண்டென்சர் என்ன பண்ணும், வர்ற வோல்ட்டை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபுல் ஆனவுடனே தென் அது ரிட்டர்ன் பேக் டு இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸை கொடுக்கும் த்ரூ வேரியபிள் ரெசன்ஸ் வழியாக. அப்போ இந்த வேரியபிள் ரெசன்ஸ் மூலிமா என்ன பண்ணலாம், இந்த டைம் செகண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும், கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதுக்காக இது கொடுத்துருக்கு. ஓகே, ரொம்ப அருமையான ப்ராஜெக்ட்டு. இந்த டிலே ப்ராஜெக்ட்டு நீங்கள் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணலாம். உங்கள் வீட்லேயே ஒரு சுவிட்சை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 செகண்டு கழித்து வெளியில் இருக்கிற லைட் ஆஃப் ஆகலாம் அல்லது ஆன் ஆகலாம். ஒரு டோரை ஓப்பன் பண்ணலாம், மறுபடி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெஹிக்கிளை கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே நிறுத்திடுறீங்க, லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்தோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இத்தனை செகண்ட்ஸில்
ஆஃப் ஆயிரும். சிம்பிள் டைமர் சர்க்யூட். டிலே சர்க்யூட்னாலும் ஒன்று தான், இது ஒரு டைமர் சர்க்யூட்னாலும் ஒன்று தான். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அசம்பிள் பண்ணுங்க தான் கொடுத்துருக்கேன். கூடவே என்ன பண்ணலாம், இது ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட்டில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல சிக்னல் கொடுக்குறோம். தென் என்ன ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் பேக் திஸ், அதாவது ஆன் பண்ணும்போது உடனே ஸ்பீக்கர் உள்ள கனெக்ஷன் கட் ஆஃப் ஆகி 2 செகண்ட் கழித்து மறுபடியும் ஸ்பீக்கர் கனெக்ஷன் வந்துடும். பாட்டு வரும்போது இயல்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த லப்பு டப்புங்கிற சத்தம் இரிட்டேஷன் சவுண்டு வரவே வராது. ஓகேங்களா? நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.